கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களை காண்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எலிசா என்ற ஒரு நல்ல தீர்க்கதரிசியிடம் இந்த ஸ்ரீ போய் கேட்கிறார், நான் கடன் பட்டு விட்டேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர் உன் வீட்டில் என்ன இருக்குது என்று அந்த தீர்க்கதரிசி தெளிந்த ஒரு வார்த்தையை அந்த ஸ்ரீயின் இடத்தில் கேட்கிறார், உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று. அந்த ஸ்திரீயும் பார்த்தீங்கள் என்றால் இருக்கிறத சொல்றா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்ற உண்மையை சொல்கிறார். இன்ற காலகட்டத்தில் கூட நமக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. வீட்டு லோன் இருக்கலாம், எஜுகேஷன் லோன் இருக்கலாம், இதில் திருமணத்துக்காக வாங்கிய கடன், ஏதோ ஒரு கடன் நமக்கு இருக்கலாம். அதை நம்ம எப்படி அடைப்பது, இதை எப்படி தீர்ப்பது, நமக்கு பத்தவில்லையே, நம்மக்கிட்ட இவ்வளோதான் சேலரி இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்று காலை வேளையில் உங்களை கொண்டு கேட்குற வார்த்தை, உங்களிடத்தில் கேட்குற வார்த்தை என்ன இருக்கிறதா அதை நான் பெருக செய்வேன். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பாத்திரம் தீர்ந்து போகும் மட்டும். இதில் அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், பாத்திரம் தீர்ந்து போய்விட்டது, ஆசீர்வாதம் தீர்ந்து போகவே இல்லை. பாத்திரம் நிரம்பி காலியாக்கப்பட்டது, ஆசீர்வாதம் இன்னும் பெருகி இருந்தது. இன்னும் அந்த எண்ணெயை வைத்து விற்று கடனை தீர்த்தார்கள். கடனை தீர்த்து விட்டு மீந்த எண்ணெய் கொண்டு அநேக நாள் ஜீவனம் பண்ணினார்கள் என்று அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால் இருக்கிறது. அதே போலதான் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பெருக செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா குறைய போவதில்லை. நீங்கள் விசுவாசிங்கள், ஜபிங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்க கடன்களை தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். இப்போது ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இயேசப்பா, கடனை குறித்து அநேக பேர் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, இந்த கடன் நான் எப்படி அடைப்பது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அன்று கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் நீங்க இருக்கீங்க. ஆண்டவரே, விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க கடன் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக ஜபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க வத்திக்க செய்யும்படியாக ஜபிக்கிறோம். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.